ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னா என்னோட ஃப்ரெண்ட் அவனோட அக்காவுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணதுனால நாங்கள் இப்போ எல்லாருமே ரெடியாகவே கிளம்பியிருக்கோம், போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம், இங்கே மும்பையில் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். மும்பையில் டாக்ஸி ஏரியாச்சு. இப்போ பக்கம் தான், நடந்து போனால் ½ hourல போயிடலாம். 20 minutesல போயிடலாம். டாக்ஸி 5 minutes 10 minutesல போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். போன அப்புறம் வீடியோ எடுக்கும். பாப்பா ஏன்னா நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. ஓகே, வாங்க அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். திஷா பாப்பா இப்பதான் முழிச்சு பாக்கா எங்கடா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வண்டிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு. ஹலோ, பாத்தீங்கன்னா இங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா பேபி பாய் பேபி. இதான் நம்ம பேபி. பேபியே பேபி எடுக்கிறேன். என்ன பண்றீங்க? உங்களுக்கு பலூன் எடுத்துருக்காங்களா? பலூனை பார்த்தா அப்பா இங்க இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தீஷா குட்டிமா வருண அப்பா காஸ்டியூம் காட்டலாம். பாப்பா இங்க இருக்க எல்லாத்தையும் இழுத்து போடலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. வாய் பாருங்க, வாய் பாருங்க. தீஷாவா 6 அந்த குட்டி பொண்ணு, 6 குட்டி பொண்ணு, இது அழகு பொண்ணு. பாப்பா காஸ்டியூம் கட்டுமா? பாப்பா காஸ்டியூம் கட்டுங்க. This is Papa's costume. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாப்பா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நிஷாமா
ரெடியா? ஏ ஈஷாவா ஈஷாமா சமத்துக்கிட்டியா பையனா? என்னம்மா கிங்க குட்டியம்மா? பாப்பா வந்து அசராம இருக்கு. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளும் மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லி ராணி கண்ணுறங்கு மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லி ராணி கண்ணுறங்கு கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு அடிய நீதானடி என் போதை தேனை முத்தம் கொஞ்சு சகிய நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்ல பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் என விட்டு சொல்லாதே கண்ணே கண்ணே மேலும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரை என்னை கொள்ளாதே கமபனேசா அரரதத இறைவுகள் நீல இமைகளும் மூட இடைவெளியேனோ கண்மணிய யுகங்களை தாண்டி விரல்களை பூ
ஊட்டி முத்தங்களை தின்பம் ஆடிய சாளரத்தின் வெளிச்சத்திலே அரும்புகிறே மெய்கடலில் அலைகளிலே நேற்று முன்னிரவில் உன்னை திளவ மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திருந்தே இன்று வெண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கன்று தவிப்பதனோ மனம் கலங்கி புலம்புகிறே கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கர்வமழிந்ததடே என் கர்வமழிந்ததடே என்ன பண்றீங்க? துள்ளி துள்ளி போன ஒரு மான் குட்டி போல நீ துள்ளி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன் கல்ல கல்ல பார்வை அது என்ன கொஞ்சம் பார்க்க அந்த பார்வை ஒன்று போதும் நான் உன் கூட வாழ. என்னோட மான் குட்டி நீ என்னோட மான் குட்டி நீ என்னோட மான் குட்டி நீ என் உயிரே நீதான். என் நெஞ்சில் ஒரு காலம் அது பனி துளினாலும் அடி நீ வாழும் நிமிடமே என்னோடு இருக்கும். நாளை ஒரு மன்றம் நம் காதலையே சொல்லும்.
என் உயிரும் உன் உயிரும் ஒன்றாகவே. கண்ணோடு காதல் வந்து கையோடு கையை கோற்று கடலில் அலையோடும் நடந்து செல்லவே. நெஞ்சோடு இருக்கலாம் விண்ணோடு பறக்கலாம் என்னோடு நீயும் செல்ல. என்னோட மான் குட்டி நீ என்னோட மான் குட்டி நீ என்னோட மான் குட்டி நீ என் உயிரே நீதான். மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும், பூவை போல நானும் முந்தன் கூந்தல் சேர வேண்டும். கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும், கூந்தல் வைத்த வண்ணப்பூவும் வாடி போகக்கூடும். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. கியூட்டா இருக்காங்களா மேடம்? ஓ ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹால். அந்த கடை பக்கத்தில் தான் இருக்குது, சின்னதாக இருக்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. நான் சில்வர் போட்டிருக்கேன், அங்கே வச்சு தான் கீழே சாப்பாடு, மேலே வந்து அது பேபி ஷவர் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது நல்லா பாப்பா அமைதியாக இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெளியே வந்தோடனே பாப்பா கொஞ்சம் டயர்டாக இருந்தா, சரி தண்ணி குடித்தோம். தண்ணி குடித்த உடனே நல்லா சரி அவளுக்கு வயிறு பசிக்குமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு, இந்த கப்பு, ஸ்பூன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் எங்கே போனாலும். ஸோ செர்லாக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அது குடித்தோம். அது கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க மேடம். மறுபடியும் மேடம் தண்ணி குடிச்சிட்டு வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால தண்ணி தான் ரொம்ப எடுக்குன்னு நினைக்கிறேன். அதனால பாப்பா நல்லா தண்ணி குடிக்க பாருங்க. அதை எடுத்து அழுவா. எங்க பாரு அப்பா பாப்பா திசகுட்டி கேரு திசகுட்டி வந்துட்டு கொடுத்துரு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் இங்க. ஆனா அப்படியே சுத்தி பார்த்தாக்கி பில்டிங் தெரியும். பாருங்க தெரியுதாண்ணா? கிளீனா எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க இப்போ ஆக்சுவலி இந்த இதுல என்னன்னா பேபி ஷவர்ல மெயினான விஷயம் சின்ன குழந்தை வச்சுதான் வளையல் போடுவாங்க. அதே பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா வச்சுதான் போட்டிருக்காங்க. பாப்பா தான் சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு. என்னம்மா அந்த கிளிப்ஸ்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்கும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணணும்னா கீழே பிரின்ஸ் வெங்கடேசன் ஐடி கொடுக்குறோம், அதை எங்களை ஃபாலோ பண்ணி பிரின்ஸ் வெங்கடேசன் இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணணும் வந்துடும். அதுவே நீங்க பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபோட்டோஸ்லாம் அதில் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாவது மீட் பண்ணுவோம். பாப்பா ரொம்ப அழுதா பாப்பா? பிகாஸ் அவளுக்கு இது வேணும். ஓ வேணுமா? கூடப்பா பாப்பா அழக்கூடாதுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை.